Hi hello friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Green Apps Cloud யூடியூப் சேனல். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் ஆளுங்கிற பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பைத்தான் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் ஆகுனா, நீங்கள் வந்து பிளாகிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ பிளாகர் உங்களுக்கு தெரியும், அந்த கூகுள் பிளாகரில் எப்படி ஆட்டோமேஷனாக வந்து ஒரு கண்டென்ட்டை அதுவே போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கிரிப்டை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். அந்த ஸ்கிரிப்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா லிங்க்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இல்லைனா உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசர் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிளுக்காக நான் க்ரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு பிளாக் ஸ்பாட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து அந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி போஸ்ட் போட்டிருக்கேன். சரி இங்கே நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இங்கே 14 போஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்படி போஸ்ட்டை வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் பண்ணி நீங்கள் இந்த கூகுள் பிளாகரில் அப்லோட் பண்ணி அது மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் தேவைப்படும். ஸோ அந்த ஸ்கிரிப்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நிறைய ஏபிஎஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது என்னங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து லோக்கல்லையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை நான் சொன்ன ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி கிட்டப்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் இப்போதைக்கு நீங்கள் கிட்டப்லேயே ரன் பண்ணுங்கள். கிட்டப் இனாஃபாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கோட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கோட் ஸ்பேஸ்ன்னு காமிக்கும். ஸோ கோட் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே க்ரீன் கலரில் உங்களுக்கு காமிக்கும். நான் ஆல்ரெடி கோட் ஸ்பேஸ் வச்சுருக்கிறதுனால இந்த கோட் ஸ்பேஸையும் ஓப்பன் இன் ப்ரௌசர் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கோட் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த கோடை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஏபிஎஸ் கீலாம் போட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூடியூப் ஏபிஐ கீ, யூடியூபோட ஏபிஐ கீ கேட்டிருப்பேன். ஸோ இந்த ஏபிஐ கீ எங்கே கெட் பண்ணணுன்னா கூகுள் க்ளவுட் கன்சோலில் தான் கெட் பண்ண முடியும். ஸோ இந்த கூகுள் க்ளவுட் கன்சோலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் கூகுள் க்ளவுட் கன்சோல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஐடிங்கிறது ஜஸ்ட்டு உங்களோட பிளாக் ஸ்பாட்டோட அட்மின் பேனலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா மேலே இங்கே போஸ்ட் ஸ்லாஷ்க்கு அப்புறம் காமிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக் ஐடி. நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் டோக்கன். இந்த ஆக்சிஸ் டோக்கன் எங்கே கெட் பண்ணணுன்னா ஓஆர் பிளேக்ரவுண்ட், இந்த யூஆர்எல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க. ஓஆர் பிளேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே வந்து காமிக்கும். ஸோ இங்கே இன்புட் யுவர் ஓன் ஸ்கோப் இப்படி காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாகருங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. பிளாகர் ஏபிஐ v3 இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், பிளாகர் பிளாகர். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா செக் ஆயிரும். ஸோ செக் பண்ண உடனே அத்தரைஸ் ஏபிஐஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து சைன்இன் கேட்கும். ஸோ உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி அலோ கேட்கும். ஸோ அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு அத்தன்டிகேஷன் கோட் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் அத்தன்டிகேஷன் கோட் ஃபார் டோக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆக்சிஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் காமிக்கும். ஸோ இந்த ஆக்சிஸ் ஸ்டெப் 2ல் காமிக்கிற இந்த ஆக்சிஸ் டோக்கன் தான் நம்மளுக்கு வந்து அத்தன்டிகேஷன் டோக்கன். இது நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களோட பிளாகருக்குள்ளே அத்தன்டிகேட் பண்ணுறதுக்கு கோடை வச்சு அத்தன்டிகேட் பண்ண யூஸ் ஆகும். ஸோ இந்த ஆக்சிஸ் டோக்கன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்க இந்த டோக்கன் எல்லாத்தையுமே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் என்னோடய டோக்கன். இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த டோக்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ இந்த டோக்கன்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ உங்களோட டோக்கன்ஸ் எல்லாமே நீங்கள் ஜென்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டோக்கனை காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்கே ப்ளேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கிளைண்ட்டு சேனல் ஐடிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட யூடியூப் சேனலோட ஐடி. நீங்கள் எந்த சேனல்லேருந்து வீடியோஸ் வந்து கெட் பண்ணணும்
அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் சேனல்ஸ் மாதிரியான சேனல்ஸ் தான் ரிப்பீட்டடாக வீடியோஸ் போட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நியூஸ் சேனல்ஸோட ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஃபார் 3 minutes ஒன்ஸ். இல்லை மற்ற சேனல் நீங்கள் வேறு ஏதாவது சேனல் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ நம்ம நியூஸ் சேனல்ஸ் எடுக்கிறதே பெட்டர். ஸோ நான் இதை ஒரு தமிழ் நியூஸ் சேனலோட எடுத்திருக்கேன். எடுத்து அவங்களோட யூடியூப் ஐடியை மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தினத்தந்தின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அவங்களோட யூடியூப் பிளாட்ஃபார்ம்குள்ளே போய்க்கலாம், அவங்களோட யூடியூப் சேனலுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 22 minutes 24 minutes 26 minutes அப்படியே அவங்க வீடியோஸ் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ நம்ம இந்த சேனல் எடுக்கிறது பெட்டர். ஸோ இந்த சேனலோட யூஐடி எப்படி ஃபைண்ட் பண்ணணுன்னா அவங்க சேனலோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. சேனலோட யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த லிங்க்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த லிங்க்கும் நான் கமெண்டில் கொடுத்துருக்கேன். இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ரீகேப்சா சால்வ் பண்ணிட்டு கெட் யூடியூப் சேனல் ஐடின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சேனலோட யூஐடி காமிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கிறதுல இதுதான் இந்த யூடியூப் சேனலோட ஐடி. ஸோ நீங்கள் இதை காப்பி பண்ணி நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே கமெண்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு, டெர்மினல் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா கீழே வந்து வார்னிங் ஐக்கான் காமிக்கும், இல்லை மேலே மெனு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டெர்மினல் ஆப்ஷன் காமிக்கும். நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு பைத்தான் இப்போ நீங்கள் இந்த ஃபைல் நேமை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே நான் app.pyன்னு வச்சுருக்கேன். ஸோ app.py டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆக்சிஸ் டோக்கன் இன்வேல்யூ எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. ஸோ இது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி போட்ட ஆக்சிஸ் டோக்கன். ஸோ இப்போ நான் ஆக்சிஸ் டோக்கனை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி போடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஆக்சிஸ் டோக்கன். ஸோ நான் ஸ்கிரிப்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆக்சிஸ் டோக்கனை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி தான் ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கணும். ஆக்சிஸ் டோக்கனில் வேலிடாக இருக்காங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஸோ ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பர்மிஷன் டினை நாட் யூஸ் ப்ராஜெக்ட் டிசபிள் ஃபார் இது எதனால் இந்த எரர் வந்திருக்குன்னா யூடியூப் டேட்டா API v3 நாட் பீன் யூஸ்ட் இன் ப்ராஜெக்ட். இது எதுக்கான எரர்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த API கெட் பண்ணோம்ல இந்த க்ளவுட் கன்சோலில் கிரியேட் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்து API கிரியேட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து நம்ம யூடியூபோட சர்வீசஸ் எனேபிள் பண்ணாமல் இருப்போம். ஸோ மேலே இருக்க நேவிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா API இன் சர்வீசஸ் இருக்கும். அதில் எனேபிள் API இன் சர்வீசஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா மேலே எனேபிள் API இன் சர்வீசஸ் ஆப்ஷனில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சர்ச் காமிக்கும். அதில் வந்து யூடியூப் APIன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப் இல்லை யூடியூப் API இதை சர்ச் பண்ணாலும் அங்கே யூடியூப் டேட்டா API v3ன்னு காமிக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள் காமிக்கும். அந்த எனேபிள் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த API வந்து ஃப்ரீ ஆஃப் யூஸ் தான், பப்ளிக்காக யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத நீங்கள் இதோட டாக்குமெண்டேஷன்ஸ் பார்த்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட யூசேஜுக்கு இருந்துச்சுன்னா பெட்டர், இல்லைனா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ எனேபிள் ஆகிடுச்சு API. நம்ம அகைன் வந்து இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நியூ வீடியோ ஃபவுண்டு, அந்த வீடியோவோட நேம் காமிச்சிருச்சு, பார்த்துக்கோங்க. இதுதான் வீடியோ, இதுதான் போஸ்ட் ஆன வீடியோவோட டைட்டில். ஸோ அகைன் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை அகைன் செக் பண்ணி போஸ்ட் பண்ணோம்.
ஸோ நம்ம பிளாகருக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இங்கே வந்து டைட்டில் இருக்குது. ஸோ வேறு டைட்டில் போஸ்ட் ஆகுதுங்கிறது பார்ப்போம். பார்த்தீங்கன்னா முன்னாடி 14 போஸ்ட் இருந்துச்சு, இப்போ 15th போஸ்ட் வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் போஸ்ட்டை வந்து செக் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ வீடியோ இல்லைன்னா அந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் எப்போ அவங்க வீடியோ அப்லோட் பண்ணுறாங்களோ அப்போ தான் போஸ்ட் பண்ணணும். ஸோ ரிப்பீட்டட் போஸ்ட் ஆகிறத நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ரிப்ளை வீடியோ கூட போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.